ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மிகவும் சுவையான சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதோட பேர் முள்ளங்கி பராத்தா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நல்ல இளம் முள்ளங்கியாக 4 எடுத்துக்குங்க. இதை நல்லா தோலை சீவிட்டு இதை நம்ம இப்போ துருவலில் துருவ போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி துருவல் தான். இதில் மேல் பக்கம் உள்ள துருவலில் துருவுனிங்கன்னா தேங்காய் பூ மாதிரி துருவல் கிடைக்கும். இதில் நிறைய தண்ணியும் இருக்கும். இந்த துருவல் அளவை விட 2 மடங்கு கோதுமை மாவு அதிகமாக எடுத்துக்குங்க. இந்த கோதுமை மாவு முள்ளங்கியில் போட்டு இப்போ நம்ம பிசையணும். இதில் தேவைப்படுற அளவு மாவு போட்டுக்குங்க. முள்ளங்கி துருவலுக்கு சரியாக நீங்கள் கோதுமை மாவு எடுக்க வேண்டாம், அதை விட கூட எடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட மிளகாப்பொடி வச்சுருக்கேன் பாருங்கள், 1 ஸ்பூன் போடணும். உப்பு தேவையான அளவு, மல்லி இலை பொடியாக நறுக்குனது, சீரகம் 1 ஸ்பூன் போடுறேன். எண்ணெய் தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம், ஆப்ஷனல் இது. இப்போ இந்த முள்ளங்கி துருவலில் கோதுமை மாவை போட்டு பிசைய போகிறோம். தண்ணி ஊற்ற வேண்டாம், இதிலே தண்ணி இருக்கும். நான் இப்போ 1.5 கப்பு தான் போடுறேன். தேவைப்பட்டால் கூட போடலாங்கிறதுக்காக 1.5 கப் போடுறேன். மாவு எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இது கூட சீரகம், உப்பு, பொடியாக நறுக்கின மல்லி இலை, மிளகாய்த்தூள், இது எல்லாமே உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் கலந்து இப்போ பிசைய போகிறோம். தண்ணி முதல்ல ஊற்றாதீங்க, இதுக்கு 1/4 டம்ளர் தண்ணிக்கு மேலே தேவைப்படாது. முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேருங்க. இப்போ இது கூட தண்ணி நான் கொஞ்சோண்டு சேர்க்குறேன். சேர்த்து மாவை நல்லா கலந்து விடுறேன். மொத்தமே இதுக்கு நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கள், 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். கோதுமை மாவும் அதுக்கு மேலே நான் சேர்க்கலை, அதுவே சரியான அளவாக இருந்தது. எண்ணெயுமே நான் சேர்க்கலை, எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு ஒட்டுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க. கரெக்டாக 1/4 டம்ளர் தான் நான் இதுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம பராத்தா பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு சுமார் 6 பராத்தா வரும். இந்த மாவே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால அப்போவே நீங்கள் பராத்தா பண்ணிடுங்க, லேட் பண்ண வேண்டாம். நல்லா நிறைய மாவு பிடிக்கும். நிறைய மாவு போட்டு கொஞ்சம் கனமான பராத்தாவாக சப்பாத்தி மாதிரி தேய்ங்க. நல்லா தேய்க்க வரும். மாவு மட்டும் கொஞ்சம் நிறைய தூவிக்கிங்க. பாருங்கள், இதை தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டிடுங்க. அப்போ தான் அதில் உள்ள மாவெல்லாம் வெளியில் போயிடும். இதே மாதிரி எல்லா பராத்தாவையும் தேய்ச்சி வச்சுக்குங்க. இது முள்ளங்கி பராத்தான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எல்லா பராத்தாவும் இப்போ தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுட்டுறலாம். அடுப்பை பற்ற வச்சு பேனை காய விடுங்க. ஓரளவு காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ பராத்தாவை போட ஆரம்பிக்கலாம். பராத்தா போடும்போது இதே மாதிரி 2 பக்கமும் தட்டினீங்கன்னா அதில் உள்ள மாவு வெளியில் போயிடும். 1.5 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு பராத்தாக்கு. சுற்றி 1 ஸ்பூன் ஊற்றுங்க. மேலே ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இது நல்லா 1 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. மேலே இருக்கிற எண்ணெயை நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விடுங்க. 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. அது அப்படியே. இப்போ பராட்டா ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம இனிமேல் இதை இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். இதுக்கு எப்படியும் 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு. இன்னொரு பக்கமும் இதே மாதிரி 1 நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறம் நம்ம பராத்தாவை எடுத்துடலாம்.
இப்போ பராத்தா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பராத்தாவையும் போட்டு எடுத்துருங்க. இப்போ எல்லா பராத்தாவும் நான் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், பராத்தா ரெடி ஆயிடுச்சு. சுவையான முள்ளங்கி பராத்தா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ சாஸ், கர்ட் ரெண்டும் போதும். இது எல்லோருக்கும் ஏற்ற உணவு. இந்த முள்ளங்கியில் அயர்ன், கால்சியம், பொட்டாசியம், ஃபைபர், விட்டமின் சி இருக்குது. கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.